லாமல காளியம்மா எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு ஊரில் நல்ல சரியான கூட்டம். அங்கேயும் இப்படி தான் சாமி வாட்டை பாடுனேன். சாமி வாட்டை பாடுனா ஒரு 10 பொம்பளை ஆளுக்கு சாமி வந்துருச்சு. அதுகளை மூச்சு போக ஆடுதுங்க, மூசு மூசுன்னு இழைச்சிக்கிட்டு. அப்போ தான் நான் சொன்னேன், பூசாரி இந்த 10 ஊருக்குள்ள உக்கிரமா சாமி ஆடுது, 10 பொம்பளை ஆளுக்கு விபூதியை வச்சு விடுங்கன்ட்டு. அந்த பூசாரியும் 10 பொம்பளைக்கு விபூதியை வச்சாப்புல. அதுல ஒரு 7 பொம்பளை உக்காந்துருச்சு, மிச்சம் 3 ஆடிக்கிட்டே இருக்குது. நான் சொன்னேன், பூசாரி இந்த உட்காந்து அந்த சும்மா சாமி போல, இந்த உட்காராம 3 ஆடுதுவாரு, இதுதான் துடியான சாமி போல. இந்த 3 பொம்பளை வாயிலையும் சூடத்தை பொருத்தி வைக்கிட்டு அவர் 3 பொம்பளை நாக்கிலையும் சூடத்தை பொருத்தி வச்சுட்டாப்புல. அதுகளும் சூடத்தை முழுங்கிப்பட்டு மறுபடியும் திங்குன்னு ஆடுதுங்க. கடைசியில தான் தெரியுது ஆடுன 3 சாமி வந்து ஆடல, திண்ட சோறு செமிக்காம தவிட்டு கிடந்திருக்காளுங்க. என்ன பண்ணதுக்கு நிறைய ஊர்ல நிறைய பிரச்சனை நடக்குது. இதுல ஒரு ஊர்ல சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் வச்சு அந்த ஊர்ல சரியான கூத்து. அதுல நான் நல்லா தான் இருந்தேன். இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற ஆள் நாசம் பொத்து போறவன் என்ன அவன்கிட்ட லேசா ஒரு ஆப்ப சாப்பிட்டு படுத்துட்டியா. அந்த ஊரு பிரசிடண்ட் பக்கத்து ஊர்ல அந்த நாடகத்தை ஏற்கனவே பார்த்துருப்பாரு போல இருக்குது. அந்த நாடகத்துல சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் ஒன்னா ஆடுறத அவர் கண் கூட பார்த்துருக்காரு. இவர் வேகமா வந்துட்டாரு, என்ன தம்பி அந்த ஊர்ல 2 சாமியும் ஒன்னாதான் அடிச்சு என்ன இந்த சாமி மட்டும் ஒத்த மரமா ஆடிக்கு இருக்குது, இந்த சின்ன கருப்பு எங்க, இங்க இந்த முண்டை புலந்து எடுத்துருச்சே. அப்பதான் இந்த ஏசண்ட் வந்து என்ன உசுப்புனாரு, தம்பி பப்புனுக்கார தம்பி உனக்கு தேர்ந்த சீனு முடிச்சாரு, ஒரு சீனும் இல்லையில இந்த சின்ன கருப்பு வேஷம் போட்டு தண்ணியை போட்டு படுத்துட்டான்டா. அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படியாவது 2 திங்குன்னு தவிடா ஊர்ல காசை வாங்கிடலாம்டா, பிரசன்ட் வேற அருவாளோட உட்காந்துருக்காண்டான்னு சொல்ல. நான் வேற வழி இல்லாம சரி வேற வழி இல்லையா ஆபத்துக்கு பாம்புலன்று நானும் சின்ன கருப்பு வேஷம் போடுறேன், டவுசர் தூக்கிட்டு பாக்குறேன். இந்த தண்டி அந்த ஆளு போடுற டவுசர் இந்த ஒரு தொடவன் இந்த தண்டி இருக்குங்க. ஏன் 2 காலையும் ஒரு டவுசருக்குள்ள உடனே லொடன்னு உள்ள போகுது. அப்பத்தான் பார்த்தேன், அண்ணே வேற வழி கிடையாது, அந்த டான்ஸ் காரப்புல சேலையை வாங்கு, 2 காலையும் சுத்துனேன், முரட்டால் மாதிரி இடுப்புல கையை வச்சுக்கிட்டு சின்ன கருப்பு அப்படின்னு ஆடுற நேரம் ஒருத்தன் வந்து குட்டையை குழப்பினா. அதெல்லாம் சரி, இந்த அருவா மேல ஏறிட்டு சேவலை கடிக்கணுமே, யாரு கடிக்கிறதுன்னு கேட்டேன். அதுதான் முக்கியமா செய்யணும். அதுல அந்த நாசம்பத்து மாதிரி பெரிய கருப்பு வேஷம் போடுறேன், பொண்டாட்டி மாசமா இருக்கும் போல, நான் மாசமா இருக்கனே சேவல்லாம் கடிக்க மாட்டேன், நீ தான் கடிக்கணும்ட்டியா. நான் இது வரைக்கும் குஞ்ச கூட கடிச்சது கிடையாது, இவங்க சேவலை போய் கடிக்கணும்ன்றாங்கல்ல. வேற வழி இல்ல அண்ணே, எனக்கு இது வரைக்கும் கோழியை கடிச்சு பழக்கம் கிடையாது. அருவா மேல ஏறி நின்று சிலுப்புற மாதிரி சிலுப்புறேன், சேவலை கொண்டு வந்து வாயில வச்சிருக்க, அப்படியே கழுத்தை திருகி என்ன மாதிரி பண்ணி ஊர்ல ஏமாத்திரலாம்ட்டு நானும் அருவா மேல ஏறி நின்று டாய் சின்ன கருப்பு வந்துட்டு எங்கடா சேவலை இப்படின்னு அருவா மேல ஏறி நின்று சிலுப்புறேன். சேவலை கொண்டுகிட்டு வர்றான் பாரு, அந்த முண்டை நிறைய போதில வர்றான், நான் தான் வாயில வைப்பேன் அப்படின்னு வக்குன்னு வாயில வச்சுட்டேன். வாயில வச்சுட்டேன் வச்ச உடனே நான் விடுவேனா சிதாண்டா சமயம் சேவலை புடிச்சு கடிச்சு துப்பி 2 பிச்சு எரிஞ்சிட்டு வாயை துடைக்கிறேன், வாயெல்லாம் பச்சை பச்சையா ஒட்டி இருக்குது. சேவலத்தான் கொடுத்தாங்க, ரத்தம் ஜெகப்பாத்தானே இருக்கு. அந்த முண்டை பையன் என்ன வந்துட்டான், போதையில கழுத்தை போட்டு கொடுக்காம கோழி குண்டிய பக்கம் திருப்பி கொடுத்துருக்கான். நான் ஆர்வத்துல அதை கடிச்சு வாயெல்லாம் கோழி பியா ஒட்டி பேண்டு வாயில உழப்புனதான் மிச்சம். அதோட அந்த நாடகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேனே.